ஹாய் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா, ஈவினிங்காக வீட்டுக்கு பின்னாடி இருந்துட்டு கருணக்கிழங்கு ஒரு 6, 7 கிழங்கு முளைச்சிருந்தது. ஆக்சுவலி இது வாங்கி ஊனி 3 மாதத்துக்கு மேலே ஆயிட்டு. ஆனால் முளைக்கவே இல்லை. சரி என்னடா முளைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பி நோண்டி பார்த்தா ஒரு சிம்டம்ஸுமே தெரியல அந்த முளைப்புக்கானது. நோண்டி பார்த்துட்டு அப்புறம் நல்லா இருக்கிற கிழங்கு மட்டும் திரும்பி தண்ணியில் போட்டு மண்ணில் போட்டு இப்போ ஊனணும். அப்புறம் அது வந்துட்டு ஒரு 6, 7 கிழங்கு தான் இப்போ ரீசெண்டாக முளைப்பு கொஞ்சம் வந்திருந்தது. சரி இது அப்படியே வயலில் எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம், இங்கே வேண்டாம், வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால் முளைச்சி வந்தது வீணாயிடுன்னு சொல்லிட்டு ஈவினிங்காகவே வயலுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. சரி பால்லாம் கறந்துட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு டைம் ஆகிடும், அதனால் பாலெல்லாம் கறந்துட்டு ஃப்ரீயாக வச்சுக்கலான்னு சொல்லிட்டு பாலை கறந்துட்டு மாட்டுக்கு தீனியெல்லாம் பார்த்து முடிக்கவே நைட்டு 7 ஆகிடுச்சி. அதுக்கப்புறம் நம்ம மொபைல் லைட்லேயே தான் எல்லாத்தையும் ஊனணும். ஏற்கனவே கொத்தி வச்சதால் அதுலேயே ஊனிக்கலான்னு சொல்லிட்டு மல்லிக்கன்று நடுவுலேயே வந்துட்டு இந்த கிழங்கெல்லாம் ஊன ஆரம்பிச்சிட்டோம். நானும் என் வீட்டுக்காரும் ஒரு 7, 8 கன்று தான். அது கூட 2 மாதுளை கன்றும் எங்களுக்கு தோட்டத்திலே இருந்தது. சரி அதையும் எடுத்துகிட்டு வந்து ஊனிடுவோன்னு சொல்லிட்டு தான் ஊனணும். ஆனால் கொஞ்சம் குழி பறிக்கணுமேன்னு சொல்லிட்டு அப்புறம் களகட்டு எடுத்துகிட்டு வந்து குழி பறிச்சுட்டு தான் ஊனணும். நல்லாவே அதுவும் இருந்தது. ஒரு வாரமாகவே வந்துட்டு கிளைமேட்டும் நல்லா இருக்குது, வெயிலும் இல்லாமல் மழையும் இல்லாமல் ஒரு காற்றாவே அடிச்சிருக்கு. சரி வந்துடும்ங்கிற நம்பிக்கை வச்சுருக்கோம், பார்ப்போம் எப்படி வருதுன்னு. கண்டிப்பாக எப்படி வருதுன்னு உங்களுக்கு அடுத்த வீடியோலையும் சொல்கிறேன். என்னோடய வீடியோலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.